ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் தீபி. நாங்கள் இன்ஸ்டண்ட்டாக இல்லாட்டிக்கு மேக்கப்புக்கு பிறகு என்ன பவுடர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் முதல் போட்ட மேக்கப் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கணும். ஐ மீன் மினிமல் மேக்கப்பாக இருக்கணும். அப்போ தான் இது வந்து ஓகே இருக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் பவுடர். இது வந்து மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர். நார்மலாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து என்னோட ஸ்கின் கிட்டத்தட்ட ஒரு 9 ஹவர்ஸுக்கு பிறகு இந்த லுக் இருக்குது. அதாவது இந்த இடங்களில் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. ஸோ இந்த ஆயிலியை நான் சடனாக ஸ்டப் பண்ணுறேன்டா எப்படி அதை ஸ்டப் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் ஸ்பாஞ்ச் எடுக்கணும். ஒரு டிப்லேயே இந்த பவுடர் கொஞ்சம் கூட கவரேஜ் கொடுக்கும். அதனால் ஒரு டிப் 2 டிப் பண்ணிவிட்டு ஸோ எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஆயிலியாக இருக்கோ அந்தந்த இடத்துல இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதான் டிஃப்ரெண்ட். இந்த சைட்டில் நான் இந்த பவுடர் யூஸ் பண்ணல, அது இன்னும் ஷைனியாகவே இருக்குது. இந்த சைட்டில் பவுடர் வந்து எப்படி ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கல தெரியும். ஒரிஜினலாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னு சொன்னால் rekta.lk என்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கிக் கொள்ளலாம். See you in my next video.